கழுவேத்தி மூக்கன்ல வந்து அந்த பேஷன் சீன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பேசப்பட்ட ஒரு இது அது. நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாது. If you don't respect me, I won't respect you. அந்த படமே பாத்தீங்கன்னா தெரியும். அதை கதையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அது நம்ம வந்து கத்துக்கிட்டு என்கிட்ட எப்போதும் சொல்லிட்டு இருக்காரு, இவரு இங்கே வராரு, அவரு இங்கே வராரு. சரி, இப்போ நம்ம அடுத்த கடத்துக்கு தானே போறோம். அந்த கால் சீட் எப்படி கொடுக்குறது அப்படின்ற பேர்ல போட்டு ஃபிளாப்ஸ் ஆகி பேரை கெட்டு பிடிச்சி எனக்கு. இப்போது வர மேக்சிமம் கதையெல்லாம் வந்து என்ன உங்கள் தங்கச்சி தூக்கில் தொங்குது, கதறி அழுகுறீங்க, உருள்றீங்க அங்கே ஐயோன்னு காலி வாங்க சாதாரண நல்லா வருது. ஃப்ரீடம் மட்டும் டப்புன்னு போடுங்க. அவரை நான் மறந்துட்டேன், அவர் என்னை மறக்கலை. வேணா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார். இதான் சார் இந்த சில்லு கொடுக்கலான்னு வந்தேன். சரிண்ணா டேரக்டர் அந்த உங்க கரியர்ல அதுக்கப்புறம் மறக்க முடியாத மிக முக்கியமான 2 படங்கள்னா ஒண்ணு மரகத நாணயம், இன்னொன்னு மாநகரம். இது ரெண்டுமே அந்த எம் சென்டிமெண்ட்ல வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். முன்னாசப்பட்டி அந்த எம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா மாறிச்சு. அது அதுல மரகத நாணயம் பத்தி நீங்க சொல்லும் போது மாநகரம்ல வந்து லோகேஷ் கனகராஜ் இன்னைக்கு இருக்க பெரிய டைரக்டர் வந்து உங்களை முதல்ல வந்து சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? இல்லை, நான் தான் போய் பார்த்தேன். அவர் என்னை கூப்பிட்டுருந்தாரு இது மாதிரி அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தபோது அதுக்கு முன்னாடி எனக்கு பசங்க 2 பண்ணுறேன் சார். என்னை வந்து நான் இந்த படம் முடிஞ்சு காளி வெங்கட் இங்கே வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்தில் எங்கேயோ என்னை வர சொல்லியிருந்தார் காளி வெங்கட். அதுக்காக நான் எங்கே வெயிட் பண்ணியிருந்தேன்னா இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும், அந்த சிக்னல்கிட்ட அங்கே நின்று இருந்திருக்கேன். சார் காரில் போகும்போது பார்த்துருந்துருக்காரு. பார்த்துட்டு பண்ணுறேன் சார். பார்த்துட்டு என்ன இருந்தாலும் ஊரே கொண்டாடிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நான் சர்வசாரமாக இங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போல. போன பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னை வர சொல்லியிருந்தார். வர சொல்லும்போது இந்த புர்ஸ்லி டேரக்டர் பிரசாந்த் விலங்கு அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்ட். அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, என்ன இது மாதிரி உங்களுக்கு முக்கியமான கேரக்டர்லாம் கூப்பிட்றாங்க, ஆனால் நீங்கள் அங்கே வந்து தெரியாமல் காட்டிக்கிங்க அப்படின்னு. சரி அப்படின்னா அவர் கூப்பிட்டோடனே அங்கே உட்காருங்க அப்படின்னாரு. வாங்கினாலே பேசிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் இருந்துச்சு, அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. அதில் இன்னும் கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ண முடியுமா அப்படின்னாரு சார். அங்கே கேட்டுனாரு. கம்மி பண்ணணும் பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு. சரி, இல்லை ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் தான் அப்படின்னு ஒரு இன்னொரு கேரக்டர் இருக்குது, ஒரு வாட்ச்மேன் கேரக்டர் இருக்குது. அப்போ அது பார்க்குறேன் மேக்ஸிமம் அந்த வாட்ச்மேன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்து டீ கடையில் வந்து இது மாதிரி என்ன 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 சொன்னார் அப்படின்னா, அது ஒன்றுல கலவர அது மாதிரி அப்படின்ட்டு நான் அப்போ தான் ஒரு உளுந்த வடையை எடுத்து நசிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு உடம்பு கம்மி பண்ண சொன்னார் இது மாதிரி அப்படின்ட்டு. வாட்ச்மேன் கேரக்டருக்கு என்னங்க உடம்பு கம்மி பண்ணுறது அப்படின்னோடனே, இல்லைண்ணே அவர் இன்னொரு கேரக்டர் தான், அவர் உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. நீங்கள் இந்த வடையை திங்கெல்லாம் கம்மி பண்ணுங்க. ஆனால் போங்க நீங்கள். நான் 2 வடையை தின்ட்டு இருந்தேன். இது முடிஞ்சோடனே தான் இவர் கூப்பிட்டாரு. அதுக்கு 2 நாளுக்கு பிறகு வந்து சார் கூப்பிட்டாரு, லோகேஷ் சார் கூப்பிட்டாரு. போனோடனே அந்த படமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கதையாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது நம்ம வந்து கற்றுக்கிட்டு என்கிட்ட எப்போதும் சொல்லிட்டு இருக்காரு, இவரு இங்கே வராரு, அவரு இங்கே வராரு. சரி, ஹைப்பர் லிங்க் கதை வேற. ஆமாம், கிளைமேக்ஸில் எல்லாருமே வராங்க அப்படின்னாரு. நான் புரியலமா, ஓ சரி சரியா, சரிங்க சார் சரிங்க சார். ஆனால் ஒரு நாட்டாக பிடிச்சிருந்துச்சு. அது இந்த இது மட்டும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கதை எனக்கு உண்மையிலே ஓரளவு தான் புரிஞ்சுச்சு. ஓகே சரிங்க சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு அவர்கிட்ட. அப்புறம் வந்து பசங்க 2 ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கேரக்டர் எனக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் பெரிய கேரக்டர். அப்புறம் மாப்பிள்ளை சிங்கன்னு இன்னொரு படம், அதுக்கு இடையில பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தேதி கொடுக்குற விவரங்கள் எனக்கு தெரியாமல் வரும். இப்போ நம்ம அடுத்த கடத்துக்கு தானே போகிறோம். அந்த கால் சீட் எப்படி கொடுக்குறது அப்படின்ற பேரில் போட்டு ஃபிளாப்ஸ் ஆகி பேரை கெட்டு போச்சு எனக்கு. என்னென்னா இவன் அங்கேயும் கொடுக்குறான் இங்கேயும் கொடுக்குறான் தேதி அப்படின்ட்டு இவன் சொல்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேராகி அப்படி நிற்கிது. அப்போ வந்து சார் வந்து இது மாதிரி ஒரு டேட் கொடுக்குறாரு. நான் லோகேஷ் சார் வந்து, சார் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படி இப்படின்னு நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நிர்மல் மேனேஜர். அப்போ திடீர்னு சாரே வந்துட்டார், அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் லோகேஷ் சார். வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதிக பிரசிங் தரமா இல்லை உண்மையாக தான் சொன்னேன். ஆனால் அதை அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்றது இப்போ என்ன புரிஞ்சு.
அந்த கோவம் சார் இல்லை சார் நான் ஆல்ரெடி கெட்ட பேர் பயங்கரமாக இருக்குது, இதை முடிச்சு கொடுத்தாலே எனக்கு போதும், நான் வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு மேனேஜர் வச்சு ப்ராப்பராக பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது, தயவுசெய்து நீங்கள் வேறு ஆளை போட்டுக்கோங்க அப்படி இப்படின்ட்டு நான் உண்மையில் ஒரு அதான் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு. அவரோட டேரக்டர் ஆனால் நல்ல மனுஷன். இல்லை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் இல்லை சார் இதுதான் சார் இருக்கு, பிரச்சனை பார்த்துக்குங்க, நீங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படி பண்ணால் தான் மானார், இல்லைன்னா கிடச்சிருக்காது. ஒரு டைரக்டராக இயக்குனராக அவர் நினச்சிருந்தா என்னடா என்ன அவங்க தான் உருவாக்குறீங்க, நினச்சிருந்தா அப்படி ஒரு வார்த்தையில் அப்படியாண்ணா சரி நான் பார்த்துக்கிறேண்ணே அவனா போயிருந்துக்கலாம். அதனால வெயிட் பண்ணாரு, வெயிட் பண்ணி அப்படி கிடச்சது தான் எனக்கு அந்த மாநகரம். ஏன்னா அந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான். ஐயோ ஆமாம் ஆமாம், அதுதான் இன்ன வரையும் அதாவது பிராண்டில் எனக்கு அதாவது இது சொல்லுவாங்க கேரியர்லாம் அது ஒரு முக்கியமான படம்ன்றதுல அது ஒரு முக்கியமான படம். விஜய் சேதுபதி சார் உங்க கேரக்டர் பண்ற அளவுக்கு வந்து அங்க பேசப்பட்ட ஒரு கேரக்டரா மாறிச்சு. அது மிக முக்கியமான விஷயம். அது மரகத நாணயம் பத்தி பேசும்போது நான் அதே சொன்னேன், இந்த வரிசையில நான் சொல்லும்போது அது ஒரு முக்கியமான ஒரு படம் தான் உங்களுக்கு. அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எல்லாருமே திரும்ப ஞாபகம் வச்சு பேசுவாங்க இந்த படத்தையும் அப்படின்னு? ஆனா இது கமர்ஷியலா ஓடும் அப்படின்னு. ஏன்னா சரவணன் சார் வந்து ஆல்ரெடி முண்டாஸ்பீட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமா, நிறைய காமெடி அவருக்கு நிறைய வரும். நிறைய நானும் அவரும் உட்காந்து பேசுறோம்னா அதான் இப்போ முண்டாஸ்பட்டியில நீங்க எடுத்தது நிறைய தான் தூக்கிட்டாங்க டியூரேஷன்ஸ்க்காக. ட்ரிம்ல பெருசெல்லாம் ட்ரிம்ல நிறைய போயிடுச்சு, அவ்வளவு காமெடி இருந்தது உள்ள. அது டூவில் வைக்கிறதா சொல்லிட்டாங்க. இந்த அதே இல்லை அதே மாதிரி சீன்ஸு அதுக்கு ஒரு பெரிய பங்கு வந்து சரண் சார் இருக்கும். 2 நேரம் உட்காந்து பேசணும்னா இந்த கிளைமாக்ஸை பற்றி எப்படின்னா ஒவ்வொன்றா விழுந்துகிட்டே இருக்கும் கவுண்ட்ரு, அப்படி போய்க்கலாண்ணே எப்படி போய்க்கலாம்ட்டு. அதனால எனக்கு வந்து இது காமெடியாக வச்சிரும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த கொண்டு வெளியே இன்ன வரையும் நான் வெளியே போனேன்னா மரதராணத்தில் நடித்தவர் அதாவது வெளியே அவுட் ஆஃப் கிராமங்கள்லையோ வெளியே போனாலும் அவுட்டோர் போகும்போது ஏய் மரதராணம்டா இன்ன வரையும் அதில் தான் சொல்கிறாங்க மரதராணம் வச்சுடுறா அப்படின்னா அந்த அளவு அப்படின்றது எனக்கு உண்மையிலே இதான். ஆனால் அந்த அளவு போனது அந்த படம் நிச்சயமாக சூப்பர். அடுத்து அந்த வரிசையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல சொன்னீங்க ரஜினி சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 30 நாள் நீங்க தொடர்ந்து அவர் கூட இருந்தீங்க, அவர் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசினாரு? நான் தான் பேசலங்க. என்ன பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னா சார் சார் சாப்பிட்டேன் சார், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா அப்படின்னா எப்படி இருக்கு லொகேஷன்லாம் ஒரு அப்படித்தானே எல்லாம் வரல அவர் அவ்வளோதான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பேசலை. அதுதான் நான் அது என்னன்னே தெரியல. அது இப்பெல்லாம் நினைப்பேன் நல்லா பேசியிருக்கலாம், நல்லா பேசினாரு அப்படின்னு. அதுவும் உங்ககிட்ட பாம்பு 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 அதெல்லாம் சாரே போட்டதான். அதுதான் அதை பார்க்கும் போதே அதுதான் சரி. ஒரு கட்டத்துலலாம் எனக்கு வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு போனா போகுண்டா, ஏன்னா அதனால இருந்து நம்ம வெளியே வர முடியல பிரமிப்புல இருந்து. நம்ம கரெக்டாக பண்ணாதானா 7 டேக் நம்மளால போதும் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளு சும்மா இருப்பாரா? ஒன்றுமே சொல்லலை, சார்ட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதுதான் அவர் ரஜினி சார்ட்டது, எந்த ரியாக்ஷனுமே அவர்கிட்ட இல்லை. இன்னொரு உங்க கரியர்ல வந்து நாங்க எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இவ்வளவு வருஷம் நடிச்சிட்டு இருக்கீங்க, இப்பவும் வந்து நிறைய படங்கள் நடிக்கிறீங்க. உங்களுடைய கரியர்ல ஒரு அஜித் சார் படம் விஜய் சார் படம் வந்து இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் நான். அவங்க அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான என்ன கிடைக்குமா. அதாவது நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் அந்த மாதத்துலேயே போய் லோகேஷ் சார்ட்ட கேட்டீங்க? ஆமாம், லோகேஷ் சார்ட்ட அது பிறகு 2-3 வாரம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் சொன்னது ஞாபகம், நீங்கள் மாதத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன மாதிரியும் உங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னாரு. அப்படி இப்படின்ட்டு இப்போ வினோத் சார்ட்ட தான் போய் கேட்டேன் நான். சார் வந்து அடுத்து நடிக்கிறாரா நடிக்கலாமா அப்படின்ட்டாரு. ஒரு சீனாக நம்மளோட கொஞ்சம் சந்தோஷம் சார் எனக்கு அப்படின்னோடனே அவர் நியாயமான கேள்வி கேட்டார். அவன் நியாயமா இல்லை, ப்ராக்டிக்கலாக கேட்டார். ஆமாம் உங்களை வச்சு அப்போ நடிகர் உங்களை வச்சு வேஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சத்தம் பண்ண மாட்டேன். நானே சொல்கிறேன் சார் பேட்டியில், நான் தான் வந்து ஒரு சீன்னால் நான் தான் கேட்டு நடித்தேன் அப்படின்னு நான் பேட்டியில் நான் சொல்லிடுறேன் சார். நான் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். சாரும் ஓகேன்னு இருக்காரு, பார்ப்போம். சாரோட நடிச்சிருவேன்னு நினைக்கிறேன், விஜய் சாரோட. இதே விஷயம் தான் அஜித் சாருக்கும். அதாவது வெயிட் பண்ணலாம், ஏன்னா சார் நான் வெயிட் பண்ணி போயிடுவேன். இப்போ சார் வந்து இப்போ அடுத்து
பொலிட்டிக்கலாக இறங்குறதுனால வேறு வழி இல்லையா. ஆமா ஆமா. ஏன்னா தமிழ் சினிமா இருக்கிறவங்களாம் இவங்களோட கேரியர் இருக்குமே. இப்போ அதில் நம்ம ஒரு சின்ன பங்கு ஆமையா எல்லா நடிகருக்கும் இருக்க ஒரு ஆசை தானே அது. ஆமா, அந்த ஆசை தான் எனக்கு. ரைட். அதான் வினோத் சார்ட்ட சொல்லும்போது அதான் சொன்னார், பெருசாக ஒன்றும் இல்லைங்களே, நான் ஒரு சின்ன அவர் அக்கறையில் தான் சொன்னார். ஏங்க உங்களை ஒரு இதில் கூட எப்படி வேஸ்ட் பண்ண முடியும், அப்புறம் என்ன திட்டத்துக்கு ஆடியன்ஸு என்ன அப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கா அப்படின்னாரு. நானே சொல்கிறேன் சார், எனக்கு ஒரு சீன்னு பேட்டியே நான் இது கூட ஆகிடுக்கிறேன். அதுதான் நான் ஆசைப்பட்டு சரி ஒரு சீன்னாலும் பேசிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த வரலாறுல எழுதி அந்த இது ஒரு இதெல்லாம் போயிருக்கும்ல. நீங்க பேசும்போதே இடையில வந்து பிரசாந்த் பாண்டியராஜன் பத்தி பேசுறீங்க. அவர் கூட ப்ரூஸ்லின்னு ஒரு படம் வந்து நீங்க பண்ணிருந்தீங்க. அதுல தான் உங்களுக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி கிரேயா பண்ணிருப்பீங்க, ஜோக்கரோட இன்ஸ்பிரேஷன் வந்து பண்ணிருப்பீங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் ஓரியன்டான ரோல் வாய்ப்புகள் வரலையா, இல்லாட்டி நீங்க எடுத்து பண்ணலையா? இல்லை வந்தது இப்போ பிரசாந்த் அவரே வந்து எனக்கு வந்து பிரசாந்த் அதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, முண்டாசுப்பட்டிக்கு முன்னே இந்த கேரக்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அப்படியே கதை முண்டாஸ்பட்டி, அதாவது முண்டாஸ்பட்டி நடிச்சு முடிச்சு அந்த இதில் என்ன மாதிரி ஒரு படம் இருக்குது, அதில் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கொடுத்தாப்புல. அதை கொடுத்தோடனே சரி அப்படின்னே அது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி ஆகும்னா கூட அது கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அந்த இது. இன்னொன்று என்னன்னா, நான் வில்லனாக தான் நடிக்க ஆசைப்பட்டேன். என்னோட எய்மே வில்லனாக தான் ஆசைப்பட்டு தான் நான் வந்தேன். நான் தாடி அப்போ பார்த்தீங்கன்னா தாடி முடியுமா தான் வளர்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படின்றப்ப எனக்கு அந்த ஆசையில் இருக்கு. அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா ராட்சசனில் வந்து கேரக்டர் அழுகிறதா மாறினோடனே அவனே எப்படி மாற்றுறாங்கன்னொடனே நீங்கள் வந்து அதுதான் எல்லா பெட்டிலையும் அதை நான் சொல்லியிருப்பேன். இப்போது வர மேக்சிமம் கதையெல்லாம் வந்து அண்ணே உங்கள் தங்கச்சி தூக்கில் தொங்குது, கதறி அழுகுறீங்க, உருள்றீங்க அங்கே ஐயோன்னு மயசு. ஏன்னா ராம் சார்ட்டே போயிட்டேன், சார் நீங்கள் தான் வாழ்க்கையை ஏச்சு பூரா இப்படியே இல்லைங்க அப்படி தாங்க வருவேன். இல்லை சார் வேறு மாதிரி கூப்பிட்டானா கொஞ்சம் நெகட்டிவாக கூப்பிட்டா என்ன பரவாயில்ல இந்த மாதிரி அப்படின்னு. இல்லை வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா அது அப்படித்தான்னா அவங்களுக்கு அந்த அளவு அந்த கேரக்டர் ரீச் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் அதை நல்லா பண்ணிக்கிங்க அர்த்தம், நீங்கள் அது இது ஏன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் வெயிட் பண்ணி தான் சார் இருக்கேன். ஆனால் வர்றது பூரா இந்த மாதிரி தான் வருது. இப்போ ஈஸ்வரன் கூட ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பேன், அது பெருசாக ஈடுபடலாம். ஆனால் எனக்கு பெரிய ஆசை இருக்குது அது நான் ஏன்னா நான் வந்த ஆசையாக அதுதான். அதை வந்து நான் தொட்டு பார்த்துருப்பேன். சூப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இது கூட வந்து இந்த முனிஷ்காந்த் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ரொம்ப நான் இந்த கேரக்டர் இப்போ சுனில் சார்லாம் பண்ணலையா இந்த இதில் புஷ்பாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மாதிரி அப்படி ஒரு ஆசை. இப்போ அடுத்து ஒரு நடிகராக இந்த 2 கேள்வி உங்ககிட்ட. நீங்கள் சாதாரணமாக நடிக்கும்போது இப்போ வந்து உங்க கூட நடிக்கிற நடிகர்களில் இவங்க கூட நடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா ஒரு சீனில் கூட வந்து இவங்களை நம்மளை தாண்டி தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற யாராவது ஒரு நடிகர்? அப்படி நிறைய பேர் இருக்கு. ஒரு காளி சாதாரண அல்ல அவர் நடிக்கும் போது கொஞ்சம் சூதாரம், ஆனால் நல்ல ஃப்ரீடம் கொடுப்பாரு. அது அவர் பயங்கரமான ஆள். ஃப்ரீடம் விட்டு டப்புன்னு போட்டு கட்டுற மீன்ஸ் அது நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா விளாட விட்டு டக்குன்னு உள்ள வந்து ஒரு சின்ன ஸ்கோர் பண்ணிட்டு ஆமாம் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்படி நிறைய பேர் தீபாக்காலாம் சொல்லுவேன். தீபாக்கா கூட சமீபத்தில் நடித்தேன் நான். தீபாக்கானே ஒரு அவங்க அழுகிற சீன் சொல்லவே தெரியல. இப்போ அதில் பயங்கர எக்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க போல. ஒரு சீன்லாம் கருணாசன் மட்டும் தான் நடிக்கிறேன். நான் இப்படியாவது நம்ம அந்த ஒரு நடிகருக்குள்ள ஒரு சின்ன போட்டி வரும், இந்த டேமேஜ் பண்ணி அதாவது டேமேஜ்னா முடியல அப்படியே அந்த நாடு வீடெல்லாம் தூக்கி இருந்துச்சு. அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க சார். அது சொல்லலாம் நிச்சயமா. ரைட். நிறைய ஆக்டர்ஸ் நடிகர்கள் கூட காம்பினேஷன் இருந்திருக்கு, அதாவது ஹீரோஸ் கூட உங்களுக்கு காம்பினேஷன் இருந்திருக்கு, நீங்க தொடர்ந்து டிராவல் பண்ணிருக்கீங்க. பட் இந்த ஒரு கதாநாயகி கூட நடிக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கா மனுஷன் அவர்களுக்கு? அவங்க அனுஷ்கா மேம் கூட ரொம்ப பிடிக்கும் அவங்களோட. சூப்பர். ஓகே, அவங்க கூட நடிக்கணும்னு ஆசை. ரைட். ஓகே. தொடர்ந்து இப்போ நிறைய படங்கள் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த வாழ்க்கை வந்து டோட்டலாக ஒரு வேறையான ஒரு பரிமாணத்தில் போயிட்டு இருக்கு. என்ன விஷயம் வந்து பழைய முனிஷ்காந்த் கிட்ட இப்போ இருக்க முனிஷ்காந்த் மிஸ் பண்ணுறாரு? ஏதோ ஒரு விஷயம் கலகல அது நிறையா விஷயங்கள். முதல்ல வந்து யதார்த்தமாக நிறையா பேசுவோம், ஜாலியாக பேசுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது. நான் அந்த ஊரில் இருந்து வந்ததுனால அந்த ஊர் புத்தி கொஞ்சம் இருக்கும், எமோஷனல்ஸ்னால் கொஞ்சம் டக்குன்னு ஆயிடுவேன். அதே மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஊர்லலாம் ஹெல்ப் பண்ணாங்க
பெருசாக நம்ம அழட்டிக்க மாட்டான். ஏன்னா அவன் நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம். ஏய் அவனுக்கு போய் நன்றி சொல்லியிருக்கான், என்ன செய்ய மாட்டானா, இந்த மாதிரி மெத்தட்லாம் இருப்பாங்க. இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு தேங்க்ஸும் வந்து அப்பப்போ சொல்லிடணும், அதுதான் அங்கே வேல்யூபுளாக இருக்குது. அது இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பாகுது அப்படின்றதெல்லாம் நிறையா தோணுது. இங்கே அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு, ரொம்ப இருக்கு. நம்மளை மீறி வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கு. புரியுதுங்களா? யோசிச்சு சரி ஆமாடா சொன்னார்ல அப்படின்ட்டு அந்த தேங்க்ஸை வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படி இப்படின்ட்டு. அப்போ இங்கே உள்ள யதார்த்தம் செத்து போயிடுது. நம்ம என்னண்டா பண்ணாடுறா அப்படின்ட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இங்கே வேற. ரைட், ஓகே. நிறைய நேரங்களில் வந்து நீங்கள் உங்களோட அம்மா பற்றி, நீங்கள் உங்களுடைய குடும்ப வீட்டை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. பட் உங்களுக்கு மனைவி வந்து எவ்வளோ தூரம் இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புண்ணியவதி உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா 15 வருஷம் எப்பயுமே நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்துட்டு எந்த முடிவும் தனிச்சையாக தான் இருக்க முடியும். நீங்கள் உங்கள் டிசிஷன்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஓன் டிசிஷன்ஸ் தான் இருக்கும். இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ வீடு பக்கத்தில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அம்மா அப்பாவோ எந்த கைடுமே இல்லாமல் திடீர்னு உங்கள் வாழ்க்கை துணையாக வந்து நான் எடுத்துக்குவேன் உனக்கு பொறுப்பு, நீ எப்படி அதை பண்ணுவேன் அப்படின்னும் போது உங்களால் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. நீ எப்படி அப்படின்ற மேதாவித்தனம் தான் வரும். மேதாவின்றதா ஒரு அடக்கம் தான் வெளியே வரும். நீ எப்படி நான் இப்போ நான் தான் டிசிஷன், நான் தான் கையை உண்டி நான் எடுத்துச்சு, நான் தான் முடிவு பண்ணேன். ரைட்டோ தப்போ நான் ரைட்டாக யோசிச்சதுனால தான் நான் இப்படியெல்லாம் எனக்கு யோசனை வரும். ரைட்டாக யோசிச்சதுனால தான் இப்படி நடிச்சு வந்தேன். இடையில நீ என்ன எனக்கு கொடுக்கணும். அது ஒரு 3 வருஷம் பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்தது எனக்கு. ரொம்ப வருஷமா பேச்சுலராக இருந்திருக்கல பண்ணது பயங்கர ஸ்ட்ரகிள். அது விருப்பம். ஆனால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிச்சு அந்தம்மா. இப்போ தான் ஓரளவு புரிதல் வர ஆரம்பிக்குது. நிறையா கைட் பண்ணுறாங்க, நிறையா இப்படி தான் இருக்கணும். அவங்க சொல்கிற விஷயங்கள் சிலது புரியுது. எங்கேயோ இருந்து வந்தாங்க, அவங்கள நம்ம கைட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த உறவு முறை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி சொல்கிறதுங்க, அது ஒரு திருமண பந்தத்தினால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அவ்வளோ கைட் பண்ணுறாங்க. இன்ன வரையும் வந்து நான் இப்போ எனக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. எவ்வளோ சகிச்சுக்கிட்டு உண்மையில் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரைட். நானும் நிறையா மாற்றிக்கிட்டேன். இன்னொரு சூப்பரான விஷயம் உங்கள் கரையில் நடந்தது வந்து போலீஸாக நீங்கள் நடித்த 3 படங்களுடைய முக்கியமான அம்சமாக இருந்தது வந்து அந்த குணச்சித்திர நடிப்புங்கிறது ரொம்ப சூப்பராக வெளிப்பட்டுச்சு. ராட்சசன்லேருந்து சர்தார்லேருந்து மகாராஜா வரைக்கும் அதை சொல்லலாம். அது அந்த கனெக்ஷன் இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களா, அதை மட்டும் விட்டுட்டீங்க. இப்போ ராஜசனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போலீஸ் கேரக்டர் தான் தொடர்ந்து. ஆமாம், அடங்கமறு நிறையாவது போலீஸ் கேரக்டராக தான் வந்துச்சு. இருந்தது அதுதான் அதனோட பிரதிபலிப்பு தான். அந்த ஒரு என் மக்களை பார்த்து அழுத சீன்ஸ் அந்த ஒரு பிரதிபலிப்பு தான். அது குணச்சித்திரமா அந்த மாதிரி இந்த 3 கனெக்ஷனுமே அதில் தான் வந்தது. அதை மாற்றவே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு பிறகு தான் நான் வந்து 2ஆம் உலகப் போர் கடைசி உண்டு அதையும் சார் நான் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே வந்து நான் நிறையா படங்கள் போலீஸாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அதையும் சார் தான் கூப்பிட்டாரு. அது மாதிரி இங்கே வாங்கினேன். அந்த பஞ்சர்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ரஞ்சித் சார் தான் சொன்னார். ரஞ்சித் சார் நான் வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போதே எனக்கு இப்போ பழக்கம்னா இந்த இவர் வெங்கட் பிரபு சாருக்கு ஸ்டில்லு கொடுக்க போகும்போது கூப்பிட்டு பேசுவார். நான் வானா அப்படின்னு அப்படி இப்படின்னு பேசுவார் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அவரே ஆஃபீஸ் போட்டிருந்தார். ஆஃபீஸ் போட்டிருக்கும்போது நான் ஒரு நாள் போனேன். போய் அவரை நான் மறந்துட்டேன், அவர் என்னை மறக்கலை. நான் வேணா எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார். இதான் சார் இந்த ஸ்டில்லு கொடுக்கலான்னு வந்தேன். சரிண்ணா கொடுங்க அப்படின்னு. டேரக்டர் நான் தான் டேரக்டர் பட்டகத்தி அங்கே டீலரில் போட்டு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ தான் சார் போட்டுருக்காரு. நான் தான் அப்படின்னாரு. சாரி சார். சரி என்னை எங்கே பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் பார்த்துருக்கேன் சார். எங்கே பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். அது எது நீங்களே சொல்லியிருக்க வெங்கட் பிரபு சார் ஆஃபீஸில். அப்படியா சரி. உடனே இதோட உடனே பஞ்சர் கேரக்டர் சொல்கிறாரு. அது ஏன் சார் அதுதான். அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அப்படியே அந்த நம்ம நல்லா இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னாலே. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன் எல்லாத்தையுமே.
அப்படியே என்ன முனிச்சுக்கு அந்த குணச்சித்திரம் பண்ண இதுதான் நம்ம என்ன அப்படின்னா இப்போ இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்கு ஏதோ தெரிஞ்சும் தெரியாமையோ ஏற்றுக்கிட்டாங்க மக்களுக்கு அதனால் சரி இந்த இடம் விட்டுருக்க கூடாது அப்படின்ற முயற்சியில் தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாற்றி இப்போ வர்றது பூரா ஓரளவு முனிச்சுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். கழுவர்த்தி மூக்கன்ல வந்து அந்த சேஷன் சீன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பேசப்பட்ட ஒரு இது அது. ஸோ அது எப்படி இருந்தது அந்த கேரக்டர்? அது நீங்கள் இப்போ மறுபடியும் அது இல்லாமல் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியாத தான் பேசிட்டேன். யூ வாட் ஐ அப்படின்லாம் எனக்கு வரவே வரல. நான் சார்ட்டை அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு சரி அதெல்லாம் வரும், நீங்கள் வந்து அழுத்தி அழுத்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னா. அது என்னன்னா வேற மாதிரி ஒரு ஆனால் அதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாத பேச இப்படி தான் இருக்குன்றது. அது ஏன்னா கேரக்டராகவே சார் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணி ஆமாம் ஆமாம் டிசைன் பண்ணியிருந்தாரு. நானும் அதான் சார் நீங்களும் வழக்கம் போல எனக்கு வந்து குணத்திரவாக இல்லைண்ணே நம்ம பண்ணுவோம், நாங்கள் ஒன்று உங்களை வச்சு ஒரு காமெடி பண்ணுறேன். ஆனால் இது நல்லா இருக்குண்ணே, ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குண்ணா. அதுவும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக தான் நிச்சயமா. ஆமாம் அது எல்லாராலையும் விஷயமா மாறிச்சு. ஆனால் வாங்க என்னங்க சாப்பிடுவீங்களா ஏதாவது? அண்ணனுக்கு எந்த ஊருங்க? மித்த ஆக்டர்னா கொஞ்சம் அந்த ஒரு பர்சன்ட் தள்ளியே நிற்போம். இவர்கிட்ட மட்டும் இல்லை ஜி இதை போடுச்சு அப்படி இப்படி இருக்கும். நல்லா ஒரு பாண்டிக்கணும். அவன் எங்கடா நல்ல வேலைக்கு அப்படின்ற அளவு இல்லாம அவன் எங்கடா அப்படின்னு கேட்குற அளவு இருக்கிறான். அந்த கோவத்தை ஒரு 10 நாளுக்கு பிறகு பாருங்க அதில் சிரிப்பு இருக்கும். சின்ன நகைச்சு எண்டா தேவையில்லாமல் அதை போட்டு இழுத்து நம்ம எப்பயுமே உள்ளே போனோடனே அந்த ஒரு சிப்பத்தி கிடைக்கணும். ஆபீஸ் சொன்னோடனே அப்படியே அந்த வாய்ப்பு அப்படி இப்படின்னு போனேன். இருங்க ஏன் எடுத்து கொடுக்குது. கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனோம்னா அதான் பையன் இங்கே வடவல்லியா நீங்கள் அப்படின்னா இல்லைங்க நான் வத்தலை குண்டா எப்படி இருந்தாலும் அந்த பல்ட்டு தானே. நானே ஒரு மாதமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு வாய்ப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்படியே பார்த்தேன். ஒழுங்கா பேக் எடுத்து ஓடிடுறா 7 வருஷமாக குட்டிக்காரன்.